ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் நண்பன் என்இஎஸ் பிளாக். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, நம்ம விவசாய நிலத்தில் இப்போதைக்கு முந்திரி கொட்டை விளைஞ்சிருக்கு. முந்திரி கொட்டை நம்ம வீட்டில் மெத்தையில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் முந்திரி கொட்டை. இந்த முந்திரி கொட்டைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு வரலாறே இருக்குது. இந்த முந்திரி கொட்டைக்கு இதோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னாக்கா நார்த்தன் பிரேசில் தான். அந்த ஊரில் தான் இது விளை வச்சுனாங்க. அந்த ஊரில் போர்ச்சுகீஸ் 1560 1565 வரைக்கும் நம்ம இந்தியாவில் வணிகம் பண்ணியிருந்தாங்க. வணிகம் பண்ணும்போது இந்த முந்திரி கொட்டையை நம்ம இந்தியாவில் விளை வச்சுருந்தாங்க. விளை வச்சு சாப்பிட்டுருந்தாங்க. இப்போ அவ்வளோ டேஸ்ட் இது. இந்த முந்திரி கொட்டைக்காக போர்ச்சுகீஸில் அவங்க சொந்த படகையே சேல்ஸ் பண்ணி அந்த சுவைக்காக சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா பார்த்துங்க இதோட சுவை எப்படி இருக்குன்ட்டு. இது மிக மிக சுவையான பயிர். இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. இருந்தாலும் நம்ம நிலத்தில் விளைஞ்சதுனால நான் உங்களுக்கு இது காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். இது ஆக்சுவலாக இது எப்படி சாப்பிட்ணுனாக்கா, பயிர் கம்பெனி இருக்குது. கம்பெனியில் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சர் பண்ணி சாப்பிடுவாங்க. அது பேக்கெட் பண்ணி வைப்பாங்க. அது நல்லாயிருக்கும். இது வீட்டிலே நம்மக்கிட்ட வீட்டில் கொஞ்சம் இருக்குனாக்கா அதை எப்படி சாப்பிட்னாக்கா, இது நம்ம இது பயிர் காஞ்ச பயிர்கள்லாம் காஞ்சது. இதை என்ன பண்ணுவோம், நெருப்பில் சுட்டு அந்த பயிரை உடச்சி அதில் வர பயிரை எடுத்து சாப்பிடுவோம். நல்லா சுவையாக இருக்கும். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பயிர். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். எப்படி சாப்பிட்னாக்க நெருப்பில் போட்டு நல்லா கொளுத்தி கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப ட்ரையாக கூடாது, லைட்டாக பால்லாம் வரும்ல, பால்லாம் வந்ததுக்கப்புறம் அதை அவிச்சிட்டு கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறம் சுற்றி வச்சு உடச்சி அந்த பயிரை எடுத்து சாப்பிடுங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும் அது. இந்த பயிர் முந்திரி பயிர். இதில் 2 விதமான பயிர் இருக்குது. முந்திரி பயிர் 2 விதமான பயிர் எதுக்குன்னு சொன்னாக்கா, நம்ம வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காஞ்ச பயிர் இது ஃபுல்லாக காஞ்சி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது ஃபுல்லாக காஞ்ச கொட்டை. காஞ்ச கொட்டையில் இதை அப்படியே நம்ம அரிஞ்சு சாப்பிட முடியாது. இது என்ன பண்ணணும், ஒன்று கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சர் பண்ணி சாப்பிடுறது, அது சாப்பிடலாம். மீது பயிரை பாக்கெட்டில் இருக்கும். இது நம்ம வீட்டில் இருக்கிறது என்ன பண்ணணும், நம்ம சுட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இதில் பச்சை பயிர் உள்ளது. பச்சை பயிர் சாப்பிட்டீங்கன்னாக்கா இதுதான் பச்சை. இந்த பச்சை பயிர் இது தான் நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். கறி குழம்பு வச்சு கறி குழம்புல இந்த பச்சை பயிர் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்ன சொல்கிறேன்னா, இது பச்சை பயிர் அப்படியே சாப்பிட முடியாது. பச்சை நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக இருக்கிறது பால் தான். பாலை அப்படியே சாப்பிட முடியாது. இதுதான் இது பச்சை பயிர் சாப்பிட்றதுக்கு எப்படின்னாக்கா, இது கத்தியால் அரிஞ்சு சாப்பிட்ணும். கையில் க்ளவுஸ் போட்டுங்க. கையில் க்ளவுஸ் போட்டு கத்தியை வச்சு அரிஞ்சு அதில் வர பயிர் எடுத்து தண்ணியில் அலசி சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை கறி குழம்புல வச்சு சாப்பிட்டாங்கன்னா செம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா டெய்லி சாப்பிட்டுருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பயிர் சாப்பிட்டு பாருங்கள். கறி குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். மட்டன்லாம் போடலாம், சிக்கன்லாம் போடலாம், போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சாப்பிட்டு பாருங்கள், சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். என்இஎஸ் பிளாக். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.